நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நாங்க எதுவும் பண்ண முடியாதுமா. என்ன சொல்றாங்களோ ஆமா ரூல்ஸ் இருக்கு. ஆமா நீங்க இந்தியன் ஆயில் கால் பண்ணி கேளுங்க. கூகுள்ல போயிட்டு இந்தியன் ஆயிலோட ஹெல்ப்லைன் நம்பர் போடுங்க. வரும் அதுல ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கேளுங்கம்மா. டெபாசிட் பண்றது இங்க தானே. அப்ப நாங்க உங்ககிட்ட தான் கேட்போம். எங்க ஓனர் வரும். ஓனர் கிட்ட பேசிட்டீங்க. சார் வருவாரு. சார் கிட்ட பேசிட்டீங்கம்மா. இங்கெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு எங்க சார். வீட்டுக்கு நான் ரெகுலரா நான் இங்க தான் எடுத்துட்டேன். நான் இங்க தான் எடுப்பேன் அப்படிங்கறாங்க. சென்னையில் வீட்டுபயோக சிலிண்டர் புக்கிங்கில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்டர் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடம், அதாவது வாடிக்கையாளருக்கும் அந்த ஏஜென்சியில் உள்ள பணியாளர்களுக்கும் இந்த வாக்குவாதம் ஏற்பட்ட இந்த இடம் சென்னையிலிருந்து சென்னை சிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் இங்கிருந்து தான் கேஸ் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் அனைத்தும் இங்கிருந்து தான் தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு அருகில் உள்ள மணலி புதுநகரில் உள்ள ஒரு கேஸ் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியில் கடந்த 21 நாட்களாக புக் செய்தவர்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை. அதற்கு முன்பாக புக் செய்தவர்களுக்கு தான் டெலிவரி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வீடுகள், அதாவது வேலைக்கு செல்வோர், காலையில வேலைக்கு செல்வோர் சமையல் ஆக்கி வைத்துவிட்டு வேலைக்கு புறப்படுவார்கள். தற்போது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக, கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படாததன் காரணமாக நேரடியாக வந்து கேட்கிறார்கள். அங்கு இருக்கின்ற ஊழியர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்தியனிடம் தான் கேட்க வேண்டும் என்பது போன்ற பதிவுகளை தெரிவித்தனர். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலே அந்த ஏஜென்சிக்கு ஏராளமான மக்கள் வந்து தங்கள் வீடுகளுக்கு புக் செய்த சிலிண்டர்கள் வரவில்லை, நாங்கள் இவ்வளவு நாட்களுக்கு முன்பதிவு செய்துவிட்டோம் ஆனால் வரவில்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏஜென்சி நிறுவனத்தினர் ஒரு புதிய டாக்டிக்கை பின்பற்றுகின்றனர். என்ன செய்கின்றனர் என்றால், அப்படி சொல்கின்ற மக்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணை கொடுக்கிறது. அந்த வாட்ஸ்அப் எண்ணும் செயல்படாத எண்ணாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் வாடிக்கையாளருக்கும் அங்குள்ள ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இது சிபிசிஎல் அருகில் உள்ள ஒரு ஊர் மணலி புதுநகர் என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் கேஸ் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய அந்த சிபிசிஎல் ஆலை இருக்கக்கூடிய அருகில் உள்ள ஒரு ஊரிலேயே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஆனது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் என்ன என்பது அடுத்த ஒரு சில தினங்களில் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.